தொடர்ந்து நம்ம போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் எடுக்கிறதுல சிரமம் இருந்தால் இவங்களை தொடர்பு கொள்ளுங்க. இவங்க உங்களுக்கு அதில் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுல தேவை இருந்தால் இவங்களை தொடர்பு கொள்ளுங்க. வெறும் கம்மியான சார்ஜ்லேயே உங்களுக்கு அதை செஞ்சு கொடுப்பாங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். முதல் விஷயமே பார்த்தா, இன்னைக்கு அப்பாஸ் அராக்சி அவர்களுடைய வீட்டுக்கு முன்னாடி கடுமையான போராட்டம் நடந்து கொண்டு இருக்கு. எதற்காகன்னு பார்த்தா, ஈரான் மக்கள் சொல்றாங்க, கையெழுத்து போட்டு கொடுக்காதீங்க, போர் நிறுத்தத்துக்கு நாம ஏன் இறங்கி போய் கையெழுத்து போடணும், நம்ம கையில தான் அப்பர் ஹேண்டா இருக்கு, நாம இந்த போர்ல ஜெயிச்சுட்டு தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மக்கள் போராட்டத்துக்கு வந்திருக்காங்க. அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா, ஈரான் மக்கள் எல்லா விஷயங்களும் நமக்கு சாதகமா வந்தா மட்டும் சமாதானத்துக்கு போங்க அப்படின்னு சொல்றதுல உறுதியா இருக்காங்க. அவங்களுமே தெரியுது, அவங்களுமே ஒத்துருக்காங்க, ஈரான் ஜெயிச்சிருக்குது அப்படிங்கறது மக்கள் முழுமையாக நம்புறாங்க. அப்ப மக்களுடைய ஆசைக்கு மீறி போய் ஏதாவது இறங்கி கையெழுத்து போட்டாங்கன்னா அது பாத்தீங்கன்னா உள்நாட்டுக்குள்ள கலவரமா வந்துடும். ஏற்கனவே பல கலவரங்கள் அங்க இருந்துட்டு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க படிச்சவங்களுக்கு வேலை சரியா இல்லைன்னு பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கக்கூடிய நேரத்துல ஊழல் பண்றாங்கன்னு பிரச்சனை, இந்த மாதிரி நேரத்துல போய் இந்த பிரச்சனை வேற வந்துச்சுன்னா போர் நின்னும் மறுபடியும் உள்நாட்டு கலவரமா போயிருக்கிறதுனால பெரிய ஒரு கேள்வியா தான் மாறி இருக்கு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்பதான் என்ன பண்ணாரு, நேத்து பிரைம் மினிஸ்டர், பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர், அவ்வளவுதான் இனி நாங்க டிஜிட்டலா சைன் போட்டா போதும், ஈரான் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டாங்க, அமெரிக்கா எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டாங்க, நடுவுல நாங்க நின்று கரெக்டா பேசி கொடுத்துட்டோம், அவ்வளவுதான், கையெழுத்து போட்டா இனி சமாதானம், 24 மணி நேரத்துல இது நடக்க போகுதுன்னு சொன்னாரு. அவர் சொல்லி ஒரு 24 மணி நேரம் முடிஞ்சு 2வது 24 மணி நேரமே ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்துல ஃபர்ஸ்ட் அவர் சொல்லி 10 மணி நேரத்துல என்ன பண்ணாருன்னு ட்ரம்ப் சொன்னாரு, ஆமா பாகிஸ்தான் சொல்றது கரெக்ட் தான், நாங்களாம் கையெழுத்து போடுறதுக்கு நெருங்கிட்டோம், அதோட இனி இந்த போர் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப்பும் சொன்னாரு. ட்ரம்ப் இந்த மாதிரி சொல்றது ஒன்றும் புதுசும் இல்லை, அதே மாதிரி பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் சொல்றது ஒன்றும் புதுசுமே இல்லை. கடந்த 2 மாசத்துல இந்த மாதிரி பல 24 மணி நேரத்தை நம்ம கடந்துட்டோம். அதே மாதிரி ட்ரம்ப் என்ன மிரட்டல் விட்டாலும் இவங்க போர் ஆரம்பிக்க போறது இல்லை, அமெரிக்காவால இப்ப போர் செய்ய முடியாது ஈரான்ட்ட அப்படிங்கிறது நல்ல தெள்ள தெளிவா தெரிஞ்சிருக்குது. அதே சமயத்துல சமாதானத்துக்கு ஈரான் இறங்கி வரணும்னு நினைக்கிறாங்க, அது நடக்காது. யார் போர்ல ஜெயிக்கிறாங்களோ அவங்க சொல்றதுதான் இன்னொருத்தவங்க கேட்கற மாதிரி இருக்கும் சமாதானத்துல. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஈரானை ஜெயிக்கவும் எங்களால முடியாது, ஆனா ஈரான் தான் எங்கள்கிட்ட இறங்கி போகணுங்கிறாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா இன்னுமே அந்த பேச்சுவார்த்தை கையெழுத்து வரையும் போகல. 24 மணி நேரம் சொன்னாலும் கூட இன்னும் ஈரான் கையெழுத்து போடக்கூடாதுன்னு தான் அப்பாஸ் அராக்சி அவர்களுடைய வீட்டுக்கு முன்னாடி மக்கள் எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்க, போராட்டம் நடத்திருக்காங்க. அந்த போராட்டத்தை வேற போலீஸ் வச்சு என்ன பண்ணிருக்காங்க, கலைச்சு விட்டுருக்காங்க. இது முதல் விஷயம். அடுத்து இன்னுமே முக்கியமான விஷயம் என்னன்னா, சரி சமாதானம் இப்பவாது வந்துருமான்னு கேட்டா அதுல ஏற்கனவே 2 பிரச்சனை இருக்கிறதாக செய்திகள்லாம் சுட்டி காட்டுறாங்க. முதல் விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க அமெரிக்கா தரப்புல இருந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, போரெல்லாம் நிறுத்திடுறோம், நீங்க என்ன பண்ணாதீங்க, அங்க இருந்து கட்டணம் வசூல் பண்ணாதீங்க ஹார்மோஸ்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, டோல் ஃபீஸ்ன்னு சொன்னாதானே இவங்க இப்படி பிரச்சனை பண்றாங்க, சுங்கசாவடி வசூல் பண்ணக்கூடாதுங்கிறாங்கல்ல, பேசாம நாங்க என்ன பண்ணிடுறோம்னா அந்த இடத்துல எங்களுக்கு சேவை பணம்னு கொடுங்க, சேவை கட்டணம்னு கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. சேவை கட்டணம்னா என்னன்னா, அதாவது நீங்க எங்களுடைய ஏரியாவை கிராஸ் பண்ணி வரீங்க, அந்த ஏரியாவை நாங்க சேஃபா பராமரிக்கிறோம், ஆள் போட்டு பராமரிக்கிறோம், அங்க எந்த பிரச்சனையும் வராம பராமரிக்கிறோம், அந்த பராமரிக்கக்கூடிய அந்த சேவை கட்டணம் மட்டும் எங்களுக்கு கொடுங்க, எங்களுக்கு சுங்கசாவடி காசு வேண்டாம். அதாவது ரூல்ஸா ஒரு மாதிரி எங்க இடத்த நீ தாண்டணும்னா காசு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு தான் சொல்லக்கூடாது. அதுக்கு பதில் எங்க இடத்த கடந்து போறீங்க, எங்க வெளியே போகும்போது எங்களுக்குன்னு ஒரு சேவை கட்டணம் கொடுத்துட்டு போங்க, அந்த இடத்த நாங்க சுத்தமா வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது எப்படி இருக்குதுன்னா, ஓகே அதுதான் தப்பு, இது தப்பு இல்லைங்கிற மாதிரி இருக்கு. மொத்தத்துல பேரை தான் மாத்திருக்காங்க, 2க்கும் ஒரே காசு தான். அதுக்கு என்ன காசு வாங்கிட்டு இருந்தாங்களோ அதே காசு தான் இதுக்கும் சொல்ல போறாங்க. ஆனா அந்த பேர் எப்படி இருக்குன்னா, அமெரிக்காவுக்கு ஒரு ஈகோவா இருக்கு. ஓ நாம பிரச்சனையை ஆரம்பிச்சு இப்ப என்ன ஆயிடுச்சு, நம்ம தோத்த மாதிரி ஆயிடுச்சு இவங்க காசு வசூல் பண்ணா. அதுக்கு பதில் பாத்தீங்கன்னா காசு வசூல் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக என்னதான் பேசினாலும் ஈரான் ஒத்துக்க மாட்டேங்காங்க. பேசாம ஈரான் என்ன முடிவு பண்றாங்க, எங்களுக்கு வேணுங்கிறது காசு தான், உங்களுக்கு அந்த பேரு தானே டோல் ஃபீஸ்ன்னு சொல்றதுதானே உங்களுக்கு ஒரு கௌரவ பிரச்சனை இருக்கு, அதனால நாங்க சேவை கட்டணமாக வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இப்ப இதுக்கு அமெரிக்கா ஓகேன்னு சொல்றதுக்கான நிறைய ரீசன் என்ன ஆயிட்டு இருக்குது, இப்ப நெருங்கிட்டே இருக்கு. பாக்கலாம், அப்படி ஓகே சொன்னாங்கன்னா அமெரிக்கா உண்மையாலுமே என்ன பண்ணிருக்காங்க, வெட்டியாதான் இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சிருக்காங்க. ஒருவேளை இதுக்குமே நோ சொல்லி நீங்க காசே வசூல் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பா ஈரான் கையெழுத்து போட மாட்டாங்க. இது ஒரு முதல் விஷயம். 2வது, இதுலயே பாத்தீங்கன்னா இந்த அக்ரிமெண்ட்லயே என்ன நின்றுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவங்கதான் என்ன பண்றாங்க, எங்களுக்கு இஸ்பஹான்ல இருந்து அந்த யுரேனியம் என்ரிச் பண்ணதை கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்களா. அதனால என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க பேசாம நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, உள்ள பூந்து எடுத்துட்டு போயிடலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களான்னு சொல்லி அந்த இஸ்பஹான் அந்த ஏரியால இருக்கக்கூடிய அந்த நுழைவு வாசல் எல்லாத்தையும்
என்ன பண்றாங்க, இப்ப 2 நாளா வந்து இந்த வெடியெல்லாம் வச்சு தகர்த்துட்டு இருக்காங்களாமா. இப்படி ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஏன் ஈரானே தகர்த்துட்டு இருக்காங்கன்னா, அதாவது அந்த வாசலை எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டா அது எப்படி இருக்குன்னா ரொம்ப நிலத்தடியில பங்கரா இருக்கும். ஒரு நிலத்துக்கடியில வந்து போய் என்ன பண்ணிருக்காங்க, துளை போட்டுதான் அதை வச்சிருக்காங்க போது மேல இருக்கிற கதவு எல்லாத்தையும் வந்து பாம்பு போட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா IAEA வந்தாலும் கூட எடுக்க முடியாது. அப்ப அமெரிக்காவுடைய அந்த அணு ஆயுதம் அதெல்லாம் வந்து இது பண்ணக்கூடிய இன்வெஸ்டிகேட் பண்றவங்கனாலேயே அதை மீட்க முடியாதுன்னா என்ன பண்ண மாட்டாங்க, இனிமேல் யுரேனியத்தை பத்தி பேச மாட்டாங்க. அவங்க என்னைக்கு அந்த பேசுறதெல்லாம் விடுறாங்களோ அப்ப நம்ம அதை தோண்டி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் முடிவு எடுத்திருக்காங்க. அந்த வேலையை வேற செஞ்சுட்டு இருக்காங்கன்னு ஒரு தகவல் வருது. அப்ப வந்து யுரேனியமே வெளியெடுக்க முடியாட்டினா இந்த ஒப்பந்தத்துக்கு எப்படி கையெழுத்து போடுவாங்க அமெரிக்கான்னு தெரியல. அப்ப 2 விஷயம் போயிட்டு இருக்கு. இது இல்லாமலும் நிறைய பிரச்சனை இருக்கு அவங்களுடைய ஒப்பந்தத்துல. ப்ராக்சிஸ் யாருமே வந்து பாத்தீங்கன்னா இனிமேல் ஈரான் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடாது, அதாவது ஈரான் வந்து அவங்களுக்கு எல்லாம் வந்து ஆயுதம் கொடுக்கக்கூடாது, காசு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. ப்ராக்சிஸ் தான் வந்து இந்த போர்லயே வந்து ஈரானுக்கு பக்கபலமா இருந்தாங்கன்னு தெரியும். ப்ராக்சிஸ்னா முக்கியமா லெபனானுடைய ஹிஸ்புல்லாவை சொல்றாங்க, ஏமனுடைய ஹவுதீஸ் சொல்றாங்க. இவங்க 2 பேருமே ரொம்ப பக்கபலமா இருந்தாங்க. அது இல்லாம ஈராக்ல இருந்து ஒரு குரூப் வந்து இயங்கிட்டு இருக்காங்க. இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா காசால இருக்கக்கூடிய ஹமாஸ் இவங்க எல்லாருமே இருக்காங்க. ஆனா நேரடியா உதவுறவங்க இவங்கதான், ஈராக்கு, லெபனானு, ஏமன் தான் வந்து உதவி கொண்டு இருக்காங்க. இவங்களுக்கு எல்லாம் நீங்க சப்போர்ட் பண்ணக்கூடாது ஈரான் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாமா. அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நெத்தனியா சொல்லியிருக்காரு. கண்டிப்பா வந்து அவங்க வந்து ஒப்பந்தத்துக்கு கையெழுத்து போட்டாங்கன்னா இனிமேல் ப்ராக்சிஸ்க்கும் அவங்களுக்கு தொடர்பு இருக்காதுன்னு வேற எதிர்பார்க்கறாங்க. அப்படிலாம் பார்க்கும்போது எங்கிருந்து வந்து ஈரான் கையெழுத்து போடுவாங்கன்னு தெரியல. இதுல வேற 24 மணி நேரத்துல கையெழுத்து போட்டுருவாங்கன்னு வேற என்ன பண்ணாங்க, பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் வேற சொன்னாரு. இன்னொரு பக்கம் ட்ரம்ப்பும் சொன்னாரு. தெரிஞ்சு இப்ப இருக்கிற நிலவரத்துக்கு பார்க்கும்போது மக்களே ஆதரிக்கல கையெழுத்து போடுறதுக்கு. அப்படிங்கும் போது ஈரான் போடுறது ரொம்ப ஒரு யோசனைக்குரிய விஷயம் தான். போடாதவரை எத்தனை நாள் தான் இந்த போரை இழுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு தெரியல. விலைவாசி நிறைய உயர்ந்துருச்சுன்னு தான் சொல்லணும். கடைசியா வந்து பாத்தீங்கன்னா லெபனானுடைய ஹிஸ்புல்லா அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இஸ்ரேலுடைய எல்லை பகுதிக்குள்ளேயே நுழைஞ்சிருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஒரு தகவல். அதை வந்து இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா, ஆமா நுழைஞ்சாங்க, ஆனா நாங்க தாக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இல்ல ஹிஸ்புல்லா என்ன சொல்றாங்க, இல்ல நாங்க உள்ள நுழைஞ்சு தாக்குதல் நடத்திட்டோங்கிறாங்க. எல்லை பகுதி அப்படிங்கிறது பல கிலோமீட்டர் தூரமா இருக்கும். இப்போ ஒரு இடத்துல இருந்து நம்ம தாக்குதல் நடத்துறோம்னா இங்கிருந்து அது வந்து ஒரு 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏவுகணை போற மாதிரி இருக்கு, அந்த ட்ரோன் போற மாதிரி இருக்குன்னா நம்ம எந்த இடத்துல இருந்து நடத்துறோமோ அங்கிருந்து அவ்வளவு தூரம் போதுங்கும் போது இவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லை பகுதிக்குள்ளேயே நுழைஞ்சு அங்கிருந்து அட்டாக் பண்ணுவாங்க. அப்ப என்ன ஆகும்னா இன்னும் அங்கிருந்து அந்த எல்லை பகுதியிலிருந்து வந்து 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் உள்ள போய் தாக்குதல் நடத்தும் போது அது ஒரு பெரும் பாதிப்பை வந்து மக்களுக்கு கொடுக்கும். ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கறதுக்காக ஹிஸ்புல்லா இப்படி பண்ணிருக்காங்க. அதே சமயத்துல இஸ்ரேல் வந்து வந்தாங்க, ஆனா நாங்க நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. மறுபக்கம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 மில்லியன் மதிப்பிலான ட்ரோனை இஸ்ரேல் லெபனானுக்குள்ள உளவு பார்க்க அமைச்சிருக்கு. அதை வந்து சுட்டு வீழ்த்திருக்காங்க. முதல் தடவை இந்த போர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு $10 மில்லியன் அளவுக்கான ஃபுல் ட்ரோனவே சுட்டு வீழ்த்திருக்காங்க. சுட்டு வீழ்த்தினதோட நிறுத்தாம 2 ட்ரோன் அட்டாக் பண்ணிருக்காங்க. ராக்கெட்ல இருந்து பாத்தீங்கன்னா இப்ப ட்ரோன் அட்டாக்கும் இன்னைக்கு வந்து ஹிஸ்புல்லா பண்ணிருக்காங்க. 2 ட்ரோன் அட்டாக் பண்ணிருக்காங்க. 2மே சக்சஸ் ஆயிருக்கு. இதுல என்ன பிரச்சனைனா இவங்க 2 ட்ரோன் அட்டாக் பண்ணாங்கன்னா உடனே என்ன பண்ணிருக்காங்க, இந்த பக்கம் சைடு இஸ்ரேல்ல வந்து 20 கிராமங்களை ஏற்கனவே வந்து காலி பண்ண சொல்லியிருந்தாங்க, நேத்தே பண்ண சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க இப்ப ட்ரோன் அட்டாக் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே 20 கிராமங்களை காலி பண்ண சொல்லியிருக்காங்கன்னா இந்த 2 ட்ரோன் அட்டாக் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, யாருன்னு ஒரு அட்டாக் பண்ணா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அந்த பக்கம் இருந்து ஒரு அட்டாக் வந்தா கூட இந்த பக்கம் வந்து 10 மடங்கா 100 மடங்கா தான் வந்து பொதுமக்களை வந்து அழிச்சிட்டு இருக்காங்க லெபனான்ல. அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. இஸ்ரேல் தொடர்ச்சியாக லெபனானுடைய பொதுமக்களை காலி பண்ண வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க பல கிராமங்கள் பல இடங்கள்ல இருந்து. அதனால ஹிஸ்புல்லாவும் பதிலுக்கு வந்து உள்ள பூந்து அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ட்ரோன் அட்டாக் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து விமானங்கள்ல சுட்டு வீழ்த்துறாங்க. என்ன சுட்டு வீழ்த்தினாலும் அதை விட 10 மடங்காக இஸ்ரேலும் பதிலுக்கு அடிக்கிறாங்க அப்படிங்கிறது கவனிக்கப்படக்கூடிய விஷயமா இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த சமாதானம் எல்லாம் வரப்போதா, அப்படியே வந்தாலும் அதுக்கும் லெபனானுக்கும் சம்பந்தம் இருக்குமா, இங்கு போர் நிறுத்த வருமா அப்படிங்கறதை பார்ப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.